நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்களே, அம்பாளுடைய ஆசீர்வாதம் வாராகி வாழ வைப்பால் வாராகி. முக்கியமான ஒரு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஒரு வருஷம், இப்போ நமக்கு புது வருஷம் பிறந்திருக்கு, சித்திரை வருஷம், பராபவ வருடம் தமிழ் வருஷம் பிறந்திருக்கு. இந்த தமிழ் வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது, அந்த ஃபண்டு க்ரைசிங் அது எப்படி இருக்க போகுது, அதாவது அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க போதா, இல்லை ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்க போகுது. நிறைய இன்வெஸ்டர்ஸ் கோல்டில் போட்டிருப்பாங்க, சில்வரில் போட்டிருப்பாங்க, ஷேரில் போட்டிருப்பாங்க, ஸ்டாக்கில் போட்டிருப்பாங்க, ட்ரேடிங்கில் போட்டிருப்பாங்க, இது போக பிஸ்னஸில் போட்டிருப்பாங்க. நிறைய பிஸ்னஸ் இருக்குது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லேருந்து, டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து, ஹார்பர்லேருந்து, கண்ணுக்கு தெரியாமல் நிறைய இன்வெஸ்டிங் இருக்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 7-8 தான் நம்ம சொல்கிறோம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, அப்புறம் அந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட், சம்திங் 2-3 சொல்கிறோம். பட் நிறைய இன்வெஸ்டிங் இருக்குது. அது எல்லாமே இந்த வார் நடந்ததுனால நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு கொலாப்ஸ் ஆகிப்போச்சு, தலைகீழாக மாறிவிட்டது, டோட்டலாக டேமேஜ் ஆகிப்போச்சு. பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம், தொழில் நிறுவனங்கள் எல்லாம் ஸ்தம்பிச்சு போய் நிற்குது, அப்படி ஸ்டக்காகி போய் நிற்குது. எனக்கு தெரிஞ்சு கிரக சூழ்நிலை அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிளிங்காக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த என்னைக்கு இந்த வார் முடியும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. இன்றைக்கி தேதி 8/4 ஏப்ரல் 8ஆம் தேதி இந்த ஷூட் நடக்குது. நான் மார்ச் மாதம் ஷூட் நடக்கும்போதே சொன்னேன், என்னுடைய 2 பதிவுகளுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏப்ரல் மாதம் 14-16 தேதிக்குள் அல்லது 20ஆம் தேதிக்குள்ளே இந்த வார் முடிவடைஞ்சிரும், முடிவுக்கு வந்துடும், ரொம்ப நாள் நடக்காது அப்படின்னு சொன்னேன். இதை முன்கூட்டியே சொல்ல முடியுமா சார் அப்படின்னு கேட்டால், அதை சொல்கிறதுக்கு தானே ஜோசியம் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே நாம் இருக்கோம். அப்போ வார் வந்ததை சொன்னீங்களா சார் அப்படின்னாக்கா, அதுவும் சொல்லப்பட்டது. நம்முடைய முன்னாடி பதிவில் ஓப்பனிங் போய் பாருங்கள். ஏன் நடந்ததுன்னா, சூரியன் எப்போ கும்பத்துக்கு வந்தாரோ, அதாவது மார்ச் மாதம் 14ஆம் தேதி வாரம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நீங்கள் பார்த்து, மேபி ஒரு 7 days பிஃபோர் ஆர் ஆஃப்டர் இருக்கும், அவ்வளோதான். அப்போது பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு வேர்ல்டு வைடு பொருளாதாரம், மக்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது, இன்வெஸ்டர்ஸ், மெயினாக இன்வெஸ்டருக்கு என்ன பதில் கிடைக்க போகுது, அவங்களுடைய ஃபண்டு ஃப்ளோ டிரான்சாக்ஷன் எப்படி இருக்க போகுது, ஜாப் வைஸ் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, கம்பெனி ஃபேக்ட்ரி வைஸ், ஆர்டர் வைஸ் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, மெயினாக அவங்களுடைய உலக பொருளாதாரம், மக்களுடைய தனி மனித பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம் பாருங்கள். மேஷராசியை பொறுத்தவரையிலும் நிச்சயமாக இவங்க பொருளாதாரத்திற்கு நிறைய முயற்சிகள் எடுக்கணும். ட்ரை பண்ணிங்கன்னா வின் பண்ணலாம். ஏன்னா உங்கள் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்ததற்கோ நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, ஸோ இது நம்மளுக்கெல்லாம் க்ரோத் கொடுக்கும், ஒரு நல்ல ரேங்க், நல்ல ரேட் இருந்திருக்கும், அப்போ போய் நீங்கள் முதலீடு செஞ்சுருப்பீங்க. இல்லைனா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும், நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம், அது நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு முதலீடு செஞ்சுருப்பீங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. முடித்த உடனே இந்த வார சூழ்நிலையாகவோ, இல்லை ஏதோ சம்திங் உங்கள் கிரக சூழ்நிலையாகவோ, இல்லை நான் சொல்கிற மாதிரி வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய அந்த உலக பொருளாதார சூழ்நிலை மூலமாகவோ, நீங்கள் எந்த நம்பிக்கையில் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிங்களோ, அடுத்தடுத்து ஏதாவது ஒரு தடைகள் வந்துடும். இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, ஒரு கம்பெனி, ரப்பர் கம்பெனி ஃபேக்ட்ரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி பூஜைலாம் போடுறாங்க, போட்டு ஸ்டார்ட் பண்ணாக்கா கேஸ் இல்லை, கேஸ் வரலை அவங்களுக்கு. ஹோட்டல்னால் கூட பரவாயில்ல, இது கம்பெனி, அவங்க ஒரு ரப்பர் ஃபேக்ட்ரி பண்ணுறாங்க. அந்த இபி மிஷினும் இருக்குது, அட் த சேம் டைம் அவங்களுக்கு கேஸும் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு வாரம் 10 நாள் ஸ்டார்ட் பண்ணவே முடியல அவங்களால, அந்த கேஸ் சப்போர்ட் இல்லாததுனால. ஆனால் பாருங்க, இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சென்டிமெண்ட்டாக ஃபேக்ட்ரியை ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்ட்ரகிளிங் வந்தால் எப்படி இருக்கும். அது மாதிரி சின்ன சின்ன கடைகள், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, அதே போல் பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு ரன் பண்ணக்கூடியவங்க, ஏன் ஜாபுக்கு போகக்கூடியவங்க,
அப்போ அவங்க கம்பெனி நல்லபடியாக ரன் ஆனால் தானே அவங்களுக்கு அங்கே சம்பளம் கிடைக்கும், வருமானம் இருந்தால் தானே சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ எல்லாம் செயின் லிங்க் மாதிரி ஒன்றோட ஒன்று பின்னி இருக்கும். அப்போ மேஷ ராசி என்பர்களே, உங்களுடைய முதலீடுகள் எல்லாம் கடந்த ஒரு 3 மாதமாக ஆஃப்டர் ஜனவரி பிப்ரவரியே இந்த கஷ்டம் ஆரம்பிச்சுடுது, யாருக்கும் தெரியாது அது. அப்போது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 3 மாதமாக நிம்மதியான தூக்கம் இருந்திருக்காது. அடுத்து என்ன நடக்குமோ, இது கிரைசிங் கிளியர் ஆகுமா ஆகாதா, ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஆகுமா ஆகாதா, ஸ்டேபிளாக இருக்குமா ஆகாதா, அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குமா, முன்னேற்றம் இருக்குமா, இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நிம்மதியான தூக்கம் இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ இதனால் சரியான தூக்கம் இருந்திருக்காது. மெயினாக கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பொருளாதாரத்தில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடியவங்க, மெயினாக அதே போல் ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்க, பில்டர்ஸு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, அப்போ இந்த மாதிரியெல்லாம் முதலீடு செய்திருக்கக்கூடியவர்கள், இன்வெஸ்டர்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, அதே போல் இன்னும் சொல்லப்போனால் அந்த முட்டை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அவங்களுக்கு கூட கஷ்டங்கள். புரியுதுங்களா? முட்டை பண்ணைங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இல்லாமல் போயிடுச்சு. கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அப்போ இந்த மாதிரியெல்லாம் நிறைய தொழில் மாற்றங்கள், தொழிலில் நிறைய ஸ்ட்ரகிளிங், தொழில் முடக்கம், பிஸ்னஸ் அப்படியே ஸ்டக் ஆகி போய் நின்று போச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க? மூவ் ஆகணும்ல, வருமானம் வரணும்ல. ஸோ இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் இந்த வருஷம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் பயம் இருக்காது. ஆனால் அக்டோபருக்கு பிறகு திரும்பவும் இந்த பொருளாதாரத்தில் ஒரு கடுமையான சூழ்நிலை ஏற்படும். மீண்டும் போர் பதற்றத்துக்கான காலம் உண்டு. எப்போ? 10வது மாதம், தமிழில் ஐப்பசி மாதம்னு வச்சுக்கோங்க. தமிழில் ஐப்பசி மாதம். தமிழை பற்றி பேசுங்க நீங்கள், இங்கிலீஷ் மாதமே நமக்கு வேணும், ஐப்பசி மாதம். அப்போ இந்த வருடம் முழுவதும் பொருளாதார சூழ்நிலை சிறப்பானதாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் பொருளாதாரம் முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் ஏப்ரல் வரலும் இந்த ஃபினான்ஷியல் இயர் நமக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்கள் இந்த ஒரு வருஷத்துக்கான உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை முன்கூட்டியே தெரிந்து கொள்வது சிறப்பு. அதுதான் அட்வைசபிள். நெக்ஸ்ட் ஏப்ரல் வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் இயர் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸு நமக்கு எப்படி இருக்க போகுது, நம்ம நம்பி இறங்கலாமா, இல்லை அமைதியாக இருக்கலாமா, இது அப்படியே கிராஜுவலாக விட்டுடலாமா, இது எல்லாம் இந்த பராபவ வருடம் மேஷ ராசிக்கு நீங்கள் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும், ஏன்னா லோன் கட்டுவாங்க, கமிட்மெண்ட்டில் இருப்பீங்க. மாதம் 80,000 70,000 வரலும் கமிட்மெண்ட்டில் இருக்கும். 1,00,000 சம்பளம் வாங்குறாங்கன்னா 20,000 தான் எடுத்து செலவு பண்ணுவோம். 80,000 கமிட்மெண்ட்டுக்கே போயிட்டுருக்கும். இன்ட்ரெஸ்ட்டு கட்டுறது, கடன் கொடுக்கறது. அப்போது இந்த பராபவ வருடம் மேஷ ராசிக்கு சிறப்பானதாகவே இருக்கும். மேலும் சந்தேகங்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் மேஷராசி அன்பர்களே.